அஞ்சு தலநாகம் நிஜமா இருக்கா இல்லையா? இது வரைக்கும் யாராச்சும் அஞ்சு தலநாகத்த பார்த்துருக்காங்களா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அஞ்சு தலநாகத்தோட சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளோ படத்துல அஞ்சு தலநாகத்த மிக பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நேர்ல ஒரு அஞ்சு தலநாகத்த கூட யாருமே பார்த்ததில்ல. அப்பனா நிஜமாவே அஞ்சு தலநாகம்னு ஒரு உயிரினம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இந்த டவுட் வருதுல, அத தான் நம்ம கிளியர் பண்ண போறோம். இந்த அஞ்சு தலநாகத்தோட வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு நம்ம போ வேண்டியது பிரம்மா. என்னடா அஞ்சு தலநாகத்த பத்தி பேசிட்டு பிரம்மா கிட்ட போறேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது. பிரம்மா தான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். பிரம்மாவோட எண்ணத்திலிருந்து பிறந்தவங்க தான் சப்த ரிஷிகள். நம்மளோட புராணப்படி மொத்தம் 7 சப்த ரிஷிகள் இருக்காங்க. இந்த 7 பேர்த்துல ஒருத்தர் தான் மாரீசர் என்னும் சப்த ரிஷி. இந்த மாரீசருக்கு ஒரு மகன் இருக்காருங்க. அவர் தான் கஷ்யபு. இந்த கஷ்யபு தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்துக்குமான தந்தை. அதாவது மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இவர் தாங்க தந்தை. இதே வரிசையில வர நாகர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இனத்துக்கும் இவர் தான் தந்தை. இந்த நாகர்கள் அப்படின்னு சொல்றவங்க தாங்க இந்த பாம்போட இனம். இதுக்கு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஷா என்றும் ஆதிசேஷன் தாங்க. அதாவது மகாவிஷ்ணு படுத்திருப்பார்ல ஒரு பெரிய நாகம், அதுதான் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனுக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவர் தான் வாசுகி பாம்பு. அதாவது சிவனோட கழுத்துல இருக்கும்ல அந்த வாசுகி பாம்பு. இதே வரிசையில இவங்களுக்கு ஒரு பெண் நாகமும் துணை இருக்காங்க. அதுதான் மானசா அப்படின்ற ஒரு பெண் நாகம். இந்த மானசா பெண் நாகம் தான் கோயில்ல நாகம்மாவும் நாகதேவினும் குறிப்பிடப்படுது. இந்த நாகர்களோட இனத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன், வாசுகி, மானசா இவங்கெல்லாம் ராஜநாகங்கள். அதாவது அரசன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த சாதாரண பாம்புங்க. இது மொத்தமும் சேர்ந்தது தான் இந்த நாகர்கள் அப்படின்ற இந்த ஒரு இனம். நாகர்களோட வரலாறை பார்த்தாச்சு. இப்போ இந்த நாகங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? அதுக்கான பதில் தாங்க பாதாள லோகம். அதாவது மனிதர்கள் நம்ம எப்படி வாழ்றதுக்கு இந்த பூமி இருக்கோ அதே போல இந்த நாகங்க வாழ்றதுக்காக பூமிக்கு கீழே பாதாள லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாதாள லோகத்தையும் பூமியும் இணைக்கிறதுக்கு ஒரு பாதையை சர்ப்பங்களின் தலைவனான ஆதிசேஷன் உருவாக்கி வச்சதாகவும், ஆனா காலப்போக்கில் இந்த பாதை யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு அடர்ந்த காட்டுல இந்த பாதையை இவர் மறைச்சி வச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த பாதாள லோகத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. அதாவது பாதாள லோகம் உருவானது சக்தி யுகத்துல. அப்போ சக்தி யுகம் முடிஞ்சு திரேதா யுகம் ஆரம்பிக்குது. சூரிய குலத்துல பிறந்து அயோத்தியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ராஜா ரிதுபர்மா. ஒரு நாள் ராஜா ரிதுபர்மா இமயமலை அடிவாரத்துல உள்ள ஒரு காட்டுல வேட்டைக்கு போறாரு. அப்போ அந்த காட்டுல அவரு ஒரு மானை பாக்குறாரு. இது வரைக்கும் அப்படி ஒரு மானை அந்த காட்டுல அவரே பார்த்தது இல்லைங்க. அதனால எப்படியாவது அதை பிடிக்கணும்னு அதை பின்தொடர்ந்து போறாரு, அதுவும் தனியா. அந்த காட்டுல அவருக்கே தெரியாத புது புது பாதையில எல்லாம் அந்த மானு புகுந்து புகுந்து ஓடுதுங்க. எங்கெங்கேயோ போன மானு ஒரு கட்டத்துல சட்டுன்னு காணாம போயிடுது. மானு காணாம போன பிறகு திரும்பி போலான்னு ராஜா ரித்துபர்மா முடிவு எடுக்கிறாருங்க. அப்போதான் திடீர்னு அவரோட வலது பக்கத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு பாறையில மிகப்பெரிய ஒரு துவாரம் இருக்கிறத அவரு பார்க்கறாரு. அந்த வித்தியாசமான துவாரத்தை பார்த்த ராஜா ரித்துபர்மா அது என்னவா இருக்குன்னு கிட்ட போய் பார்க்கறாருங்க. அப்போதான் அந்த துவாரத்து வழியா ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத அவரு உணர்றாரு. யாரோ மூச்சு விடுற மாதிரி அந்த சத்தம் கேட்குதுங்க. துவாரத்தோட வாசல்ல போய் நின்ற ராஜா ரித்துபர்மாக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிங்க. திடீர்னு அந்த துவாரத்து வழியா மிகப்பெரிய ஒரு ராஜநாகம் 5 தலை கொண்டு அவர் முன்னுக்கு காட்சி கொடுக்குதுங்க. அதை பார்த்த கையோட அது சர்ப்பங்களின் தலைவனான ஆதிசேஷன்னு ரித்துபர்மாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால அவரும் வணங்கி நிற்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வினோதமான குகையை சுட்டி காட்டும்படி சொல்லி ஆதிசேஷன் கிட்ட ரித்துபர்மா ஒரு கோரிக்கையை வைக்கிறான். அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்ட ஆதிசேஷன் ஒரு நிபந்தனையோடு, அதாவது இந்த குகையை பத்தி ரித்துபர்மா வேற யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு ரித்துபர்மாவை ஆதிசேஷன் அவரோட தலையில சுமந்துக்கிட்டு அந்த குகையை சுத்தி காட்டுனதா சொல்றாங்க. மொத்தம் 6 மாசம் எடுத்திருக்கு இந்த சர்ப குகையை ரித்துபர்மா சுத்தி பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாரும் இந்த குகையை பற்றி மறந்துடுறாங்க. கோடான கோடி ஆண்டுகளும் ஆயிடுது. திரேதா யுகமும் முடிஞ்சு துவாபர யுகமும் முடிஞ்சு கலி யுகம் பிறக்குது. அப்போ ஆதி சங்கராச்சாரியார் தான் இந்த குகையை மறுபடியும் கண்டுபிடிச்சாருன்னு இன்னொரு தகவலும் இருக்கு. இப்போ நம்மளை போல சாதாரண மனிதர்களால இந்த பாதாள லோகத்துக்கு போக முடியுமா அப்படின்றத தேடி பார்க்கும்போது இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாதாள புவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் உள்ள ஒரு குகையில தான் இந்த பாதாள லோகத்துக்கு போறதுக்கான பாதை இருக்குன்னு இப்பயும் எல்லாத்தினாலும் நம்பப்படுது. என்னதான் நம்மளோட புராணமும் இதிகாசமும் அஞ்சு தலனாகனு ஒரு உயிரினம் இருக்குன்னு சொன்னாலும் நம்மளை போல சாதாரண மனிதர்கள் இதை பார்த்ததாக எங்கேயுமே எந்த ஒரு குறிப்பும் இப்போ வரைக்குமே பதிவு பண்ணப்படலைங்க. சயின்டிஃபிக் படி நம்ம தேடி பார்க்கும்போது இது வரைக்கும் சயின்டிஸ்ட்ங்க கண்டுபிடிச்சது 2 தலை பாம்புங்களை மட்டும்தாங்க. அதுவும் ரேர் கண்டிஷனில் தான் இந்த மாதிரி பாம்புகள் பிறக்குதுன்றதை இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் இருக்கிற மாயன் கலாச்சாரத்தில் கூட இந்த அஞ்சு தலநாகத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. எல் டொரடோ, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாங்க த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட், அதாவது காணா போன ஒரு தங்க நகரம். அதை தான் எல் டொரடோன்னு குறிப்பிடுவாங்க. இந்த எல் டொரடோவை தேடி ரொம்ப பேர் போயிருக்காங்க, ஆனால் யாருமே திரும்பி வந்ததில்லை. இதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இதுக்கும் அஞ்சு தலநாகத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த எல் டொரடோவை ஒரு அஞ்சு தலநாகனா பாதுகாத்து வருவதாக
மாயன்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா சொல்லப்படுது. நான் தேடி பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒண்ணுதாங்க. நம்ம தமிழர்களோட கடவுள் வழிபாடுல இந்த நாகங்களோட தாக்கங்கள் நிறையாவே இருக்கு. அதாவது புத்துக்கு பால் ஊத்துறது, அபிஷேகம் பண்றது மட்டும் இல்லாம சில பேர் அவங்க ஜாதகத்துல கூட நாகதோஷம் இருக்கு, சர்ப்பதோஷம் இருக்குன்னு கோயில்ல போய் பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாக தேவதைகளை கும்பிடுறதுனால அவங்களோட தலைமுறையே நல்லா இருக்கும்ன்றது நம்புறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளோட இதிகாச புராணங்கள் படியும் சரி, இல்ல இப்போ உள்ள கடவுள் வழிபாடு படியும் சரி, நாகங்கள் இருக்கிறது உண்மைதான். அத நம்மளால மறுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் 5 தல நாகங்கள் இருக்கிறது உண்மை. நான் சொன்ன விஷயத்த விட 100 மடங்கு விஷயங்கள் கூகுள்ல இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்களும் தேடி பாருங்க.